வெல்கம் டு மண்வாசம் நேச்சுரல்ஸ். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிலை ஊறுகாய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த கருவேப்பிலை ஈரம் உணர்ந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் உருவி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஊறுகாய்க்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி 600 கிராம் கருவேப்பிலை தலை எடுத்துருக்கேன். அது கூட புளி ஒரு 1/4 கிலோ, பூண்டு 150 கிராம், சீரகம் 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், மிளகு 50 கிராம், கடுகு 50 கிராம், கொத்தமல்லி 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பூண்டை நல்லா உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட நம்ம புளியை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு, கொத்தமல்லி எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை தொக்கு அரைக்கணும்னா நமக்கு தண்ணி தேவை. அதனால் நம்ம அந்த புளி ஊற வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த புளி நல்லா கரைச்சி அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பூண்டில் 150 கிராம் பூண்டில் கொஞ்சம் இது கூட போட்டு அரைச்சிக்கலாம். மீதி எண்ணெயில் போடுறதுக்காக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் பூண்டு கருவேப்பிலை தலையை போட்டு நல்லா புளி தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம அந்த கருவேப்பிலை தொக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விடலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் ஒரு 400 மில்லி விட்டுருக்குறேன். நான் 600 கிராம் கருவேப்பிலை தலைக்கு. எண்ணெய் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு பிஞ்சு போடலாம். வெந்தயமும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற பூண்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலை தொக்கை போட்டு நல்லா பரட்டி விடலாம். நல்லா எண்ணெயில் கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம்ல பவுட்ரு, அதையும் இதை கூட போட்டு நல்லா கலக்கி விடணும். நல்லா கலங்கினதுக்கப்புறம் அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா எண்ணெய் ப்ளஸ் அந்த கருவேப்பிலை தொக்கு இதெல்லாம் நல்லா கலங்கணும். கலங்கி வந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற நீர் எல்லாம் வடிகிற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு தான் செய்யணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். நல்லா அப்பப்போ பிரட்டி விட்டுட்டே இருங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதும் இறக்குற சமயத்தில் 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இது. அதனால் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். கடைசி ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதில் இருக்கிற தண்ணியெலாம் ட்ரை ஆகி நமக்கு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான ஊறுகாய் கிடச்சிருச்சு. இந்த ஊறுகாயை நான் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா நம்ம கெடாமல் இருக்கும். இப்போ இதனுடைய பயன்கள் என்ன பார்த்தாக்கா, நல்லா ஜீரண சக்தி அளிக்கும், சர்க்கரை நோயை கட்டுப்பட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், உடம்புக்கு நல்லா ஆரோக்கியத்தை தரக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது, முடி நல்லா வளரும். இது செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.